ஹாய், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அதுல என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் மூத்தவன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவன் தான். ஆனால் இளையவனோ அந்த தகப்பனிடத்துல போய் எனக்குள்ள ஆஸ்திகள்ல எனக்குள்ள பங்கு பிடிச்சு தருங்க என்று சொல்லி அந்த ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் உலக பிரகாரமாய் வேசிகளிடத்தில் போய் தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அழித்து போட்டான். ஆனால் தகப்பனு கூட இருக்கும் பொழுதோ அவனுக்கு ராஜ வாழ்க்கை, அவனுக்கு ஆகாரம் அவனுக்கு எல்லாமே சம்பூர்ணமாய் கிடைத்தது. இன்றைக்கு அவனுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் உலகத்தை தேடி போனானோ அன்றைக்கே அவன் வேசிகளிடத்தில் போய் தன்னுடைய பாவ வாழ்க்கைக்குள்ள போய் தன்னுடைய ஆஸ்திகளை அவ்வளவு அழித்து போட்டான். ஆஸ்திகளை அழித்து போட்ட பிறகு அவனுடைய நிலைமை நீங்கள் பைபிள் வாசிப்பீங்க. அவன் பன்றிகளை மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா அவனுக்கு சாப்பிட கூட அவனுக்கு ஆகாரம் கிடைக்கலன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அவனுக்கு சாப்பிட ஆகாரம் கிடைக்குமா, பன்றியோட தவிட போய் எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆனா 17ஆவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவன் வயிற்று பசியினால சாகிறேன் அப்படின்னு அந்த வசனத்தை உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வயிற்று பசியினால் அல்ல, ஆத்தும பசியினால் அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் அவன் இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து விட்டது. புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என் தகப்பனை தேடி போவேன், அவருடைய வேலைக்காரனா கூட நான் இருப்பேன், அவரை நேத்துக்கிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த இளைய குமாரன் வராரு, தகப்பனை நோக்கி வர்றாரு. என்ன சொல்ல, இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உங்களுடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அவன் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து புத்தி தெளிந்து வருகிற பொழுது தகப்பன் பார்க்கிறார். பார்த்து அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி போட்டிருக்கு. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம அநேக பாவ வாழ்க்கையில இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தகப்பன் பார்க்கிறார், என்னைக்காவது என் பிள்ளை என்னத்திலிருந்து வரமாட்டானா, வரும்பொழுது அவனை கட்டி முத்தம் செய்வேனே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் பாவ வாழ்க்கையில இருக்கலாம். அந்த ஆண்டவர் 2 நாட்கள் அழைக்கிறார், வாருங்க, நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். மனதுருகுவார். நம்ம அவருக்கு இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த தயவுள்ள தேவன் அவர். எந்த பாவத்தின் விடுதலை பெற முடியலனாலும் ஆண்டவரை ஓடி வாங்க, ஏசப்பா எனக்கு இந்த விடுதலை தாங்கினா நிச்சயமா அவர் உங்களுக்கு விடுதலை தருவாரு, தந்து அவருடைய பிள்ளையா அவர் ஏற்றுக்கொள்வாரு. 21ஆம் வசனம் சொல்லுது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாக உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு, தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிட்டே வரும் பொழுது அவனுக்கு பாவியா போனான். 2வது திரும்பி புத்தி தெளிந்து திரும்பி வரும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதிகள் அநேகம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்கிறது. அதனால இந்த நாட்கள் நீங்களும் திரும்பி வாங்க. யாரெல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களோ திரும்பி வாருங்க, கர்த்தரண்டை வாருங்க. கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தாவே உங்களை தேடி ஓடி வந்த பொழுது கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சீங்க ஏசப்பா. மன்னிச்சு எங்களை அணைத்து கொண்டு எங்களை முத்தம் செய்த தேவன் நீர் மாத்திரம் தான் கர்த்தாவே. எங்களுடைய பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டப்பா. எங்கள் பாவங்களுக்காக நீங்க சிலுவையில மறிச்சிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல தகப்பனே, சில பாவங்களிலிருந்து வெளிவர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் இந்த நேரமே தொடுவீராக. அந்த மக்களுக்கு அந்த விடுதலை கொடுங்கப்பா, அவர்களை அணைத்துக் கொள்ளுங்கப்பா, அவர்களை முத்தமிடுங்க தகப்பனே. அந்த ஜனங்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளப்பா வெட்கமடையாதபடி தேவன் அவர்களை அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதிகர மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.